ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஜூலியன் டீனா சீரீஸ்ல 6வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் வேலண்டினா சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நானும் ஒரு வழியா ரெடியாகி ஜூல்ஸ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு போனேன். நான் ஜூல்ஸ் கிட்ட நான் உனக்காக என்ன ஃபீல் பண்றேனோ அதை இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சரி யாருக்காகவும் சரி ஃபீல் பண்ணதே இல்லை ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு ஜூல்ஸும் நானும் தான் அப்படின்னு சொல்ல வந்தா. அதுக்குள்ள கன் ஃபயர் ஆகிற சத்தம் கேட்டது. உடனே ஜூல்ஸ் அவ அம்மாவை நினைச்சு பயந்து ஓட ஆரம்பிச்சான். நானும் அவ பின்னாடியே ஓடனேன். அப்ப ஜேக்கப் என்னை தடுத்து, நீங்க இங்க இருக்காதீங்க வேலண்டினா, அது உங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது. இந்த ரவுடிஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்டோட அம்மா சாகர வரைக்கும் விட மாட்டானுங்க. ஸோ நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நான் உடனே சொன்னேன், நானும் அதுக்காக தான் ஜூலியானா கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் விரும்புறவங்களை என்னால அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. சரி, என்னோட பாதுகாப்பு முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க. ஒருவேளை அப்படி எதுவும் இல்லைன்னா என்னை தடுக்கிறதை விட்டுட்டு நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஜேக்கப்பும் ஒரு ஐடியா சொன்னாரு. ஒருவேளை ஜூல்ஸ் அம்மா இறந்த மாதிரி செட்டப் பண்ணி ஷோ பண்ணா ரவுடிஸ் அமைதியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு நாங்களும் ஜூல்ஸ் அம்மாவுக்கு இறந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு மார்ச்சரியில படுக்க வச்சு போட்டோ எடுத்து அவங்க இறந்துட்டதா ஒரு ஃபைலும் ரெடி பண்ணி ரிசப்ஷன் கம்ப்யூட்டர்ல செட் பண்ணோம். நாங்க நினைச்ச மாதிரியே அந்த ரவுடிஸும் அதை பார்த்து நம்பி அந்த ஃபைல் கூட நின்று செல்ஃபிலாம் எடுத்துட்டு கிளம்புனானுங்க. அதை பார்த்ததும் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஜேக்கப்புக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்து தேங்க்ஸ் சொன்னேன். இனி எல்லாமே சரியாயிரும் ஜேக்கப், இன்னைக்கு நைட்டே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, நீங்க அவங்கள நைட்டு ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப ஜேக்கப் அன்னைக்கு நைட் அவருக்கு ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்கிட்ட சொன்னார். நானும் எக்ஸைட் பண்ணல. நீங்க இன்னைக்கு என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான், ஏன்னா நீங்க ஒரு ஜீனியஸ், நீங்க ஒரு தேவதை ஜேக்கப், உங்க ஃபேஸை பாருங்க, அது கூட தேவதை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்க. சரி, ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு நினைச்சோம். அதுக்குள்ள அந்த கேஸை ஹேண்டில் பண்ற டிடெக்டிவ் ஜூல்ஸ் கிட்ட, இந்த பிளான்லாம் ரொம்ப நாளைக்கு உங்களை காப்பாத்தது, கண்டிப்பா அது உண்மையான தேடுவானுங்க, ஸோ நீங்க சிட்டியை விட்டு போறதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னார். ஜூல்ஸோட அம்மாவும் டிடெக்டிவ் சொன்னதான் சரி அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஜூல்ஸ் எனக்கு கால் பண்ணா, அதை பத்தி சொன்னான். நான் இன்னும் என் காதல முழுசா கூட சொல்லல, அதுக்குள்ள இவ்வளவு சோதனையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. எங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த வீட்டுல ஜூல்ஸோட ஃபேமிலி ஸ்டே பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஜூல்ஸ் அம்மா கிட்ட அதை பத்தி சொன்னேன். ஆரம்பத்துல அவங்க முடியாதுன்னு சொன்னாலும் ஜூல்ஸும் அவங்களோட பப்பில வரும் உடம்பு சரியாகிற வரையாது இருக்கலாமே அப்படின்னு சொன்னதும் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் ஜூல்ஸ் கிட்ட, உனக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல வேலண்டினா, நீ ஆல்ரெடி நிறைய பண்ணிருக்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப நான், ஓகே, ஒருவேளை அதான் ப்ராப்ளம்னா எனக்கு என்ன வேணும்னு கேட்கலாமே அப்படின்னு அவளை பார்த்தேன். வேல் ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காத அப்படின்னு சொன்னேன். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. பின்ன என்ன எப்படி பார்க்க சொல்றேன், நான் உங்ககிட்ட பேசணும் ஜோ, நம்ம பேசுற வர அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போதே பப்பி லவர் வந்துட்டாரு. அப்புறம் ஜூல்ஸும் பப்பி லவரை பார்த்துக்க சொல்லிட்டு என் கூட பேச வந்தான். ஸோ நாங்கள் மறுபடியும் பேச ஆரம்பிச்சோம். இப்போவாது பேச முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டே நானே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லும் போதே ஜூல்ஸ் வெக்கப்பட ஆரம்பிச்சேன். யாயா, எனக்கும் அப்படிதான் இருந்தது, பட் நான் வெக்கப்படுறது புதுசு இல்லைல்ல, நிறைய டைம் ஜூல்ஸ் நினைச்சு வெக்கப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு அன்னைக்கு அவ வெக்கப்படுறது புதுசா தெரிஞ்சது. ஸோ அதை கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்புறம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். உண்மை சொல்லணும்னா நான் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே ஜூலும் நானும் தான் அப்படின்னா.
அப்ப நம்ம கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டேன். ஜூல்ஸ் அதுக்கு சிரிச்சா. அப்புறம் சொன்னான், நம்ம கேயா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது வேலண்டினா, பட் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்குள்ள லூச்சா வந்துட்டான். ஜூல் அம்மாவை பார்க்க பொக்கேவோட. அட போங்கடா, கடைசி வரை சொல்ல விட மாட்டானுங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஜூல்ஸையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போனேன். ஜூல்ஸ் அம்மாவுக்கு அந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் நானும் ஜூல்ஸும் வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பணும். அப்ப கார்ல ஜூல்ஸ் என்கிட்ட எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொன்னான், வீட்டுக்காகவும் சரி. பட் நான் இதெல்லாம் அவளுக்காக மட்டும் பண்ணல, எனக்காகவும் தான் பண்ணேன். என்னால் அவளை விட்டு விலகி இருக்க முடியாதுன்னு தான் பண்ணேன். ஸோ நான் அதை அவகிட்ட சொன்னேன். அதுக்கு ஜூல், எங்களால ரொம்ப நாள் அங்க இருக்க முடியாதுல்ல, அது மட்டும் இல்லாம என் அம்மா எப்ப சரியாகிறாங்களோ அப்பவே அவங்க கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மா அந்த ரவுடிஸை நினைச்சுதான் சிட்டியை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் பக்கத்துல இருந்து நீ காயப்படுறத பாக்குறத விட தூரத்துல இருந்தாவது நீ சேஃபா இருக்கிறத என்னால பார்க்க முடியல, அதுவே போதும் ஜூல்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஃபைனலா எங்களுக்கு பேசவும் சான்ஸ் கிடைச்சது. ஜூல், உன் கூட இருக்கும்போது எனக்கு ஏற்படுற உணர்வு இருக்கே, தட்ஸ் ஆசம். என்னால உன்னை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல ஜூல். அந்த போன ரீல் மாதிரி உன் பேரை முணுமுணுத்துட்டே இருக்கேன். நான் ஒரு கேன்னு இப்ப வர கூட என்னால நம்ப முடியல அப்படின்னு சொன்னேன். அப்ப ஜூல், வேலண்டினா, இதான் காதல். என்னாலே உன்னை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. பார்ட்டி அன்னைக்கு நீ எனக்காக ஃபீல் பண்ணது என்னால உணர முடிஞ்சது. நீ என்ன ஃபீல் பண்ணியோ அதே தான் அன்னைக்கு நானும் ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு மார்னிங் கூட நீ குழந்தை மாதிரி அடம் பிடிக்கும் போது உன்னை அப்படியே கட்டிக்கிட்டு உன் கூடவே இருந்துடலான்னு தோணுச்சு. அப்புறம் ஒருவேளை நைட்டு நீ போதையில பண்ணதை மறந்திருப்பியோ அப்படின்னு நினைச்சேன். அங்க இருந்து போகும்போது கூட உன் ஞாபகமா தான் கிளம்புனேன். நான் ஒரு கேயோ இல்லையோ வேலண்டினா, நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு ஒரே காரணம் நீ மட்டும்தான் வேலண்டினா. உன் கூட இருக்கும்போது நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஐம் இன் லவ் வித் யூ வேலண்டினா அப்படின்னு சொன்னான். ஸோ ஒரு வழியா பல ட்ரையலுக்கு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். நான் இவ்வளோ நாள் என்னோட லைஃப்ல ஏதோ ஒன்று குறையிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் முழுசா உணர்ந்தேன். ஜூல்ஸ் சொன்ன மாதிரி நான் மிஸ் பண்ணது காதல் தான். அன்னைக்கு அந்த காதலும் எனக்கு கிடைச்சிருந்தது. ஜூல்ஸ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்தது. பல நேரங்கள்ல காதல், சில நேரங்கள்ல ரொமான்ஸ்ன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் அது எல்லாமே லூச்சோ நான் ஜூலியானாவை காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிற வரை மட்டும்தான் இருந்தது.